மிக சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அறிவிச்சவர் முன்னாள் எம்எல்ஏ திரு சதன் பிரபாகர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற நெடுஞ்செழியன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ நாதமலை எல் ஆறுமுகம் அவர்களே, திரு எஸ் கருப்பையன் அவர்களே, திருமதி பி விஜயா பூபதி அவர்களே, மாநில நிர்வாகி திரு எம்டிஆர் தமிழரசு அவர்களே, திரு வழக்கறிஞர் பாசறை ஆர் சிவா அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியுடைய பிஜேபி மாவட்ட தலைவர் திரு என் ராமச்சந்திரன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு டி மோகன்ராஜ் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஏஎன் பிரின்ஸ் அவர்களே, ஐஜேகே கந்தரகோட்டை தொகுதி தலைவர் திரு ஐயாத்துறை அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் திரு எம் ஆர் எஸ் கார்த்திக் அவர்களே, திரு பாண்டியன் அவர்களே, திரு குமார் அவர்களே, பால் அவர்களே, திரு எம் ராமநாதன் அவர்களே, திரு எம் சொக்கலிங்கம் அவர்களே, திரு கே கண்ணன் அவர்களே, திரு தங்க குபேதன் அவர்களே, திரு பி எம் முத்துக்குமார் அவர்களே, திரு வி விவேகானந்தன் அவர்களே, திரு பி எம் ரவிச்சந்திரன் அவர்களே, திரு என்ஜினியர் சுமன் காளிதாஸ் அவர்களே, திரு ஆர் எஸ் முத்துக்குமரன் அவர்களே, திரு திருநாக்கரசர்களே, திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களே, திரளாக கலந்திருக்கின்ற மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே, திரளாக என் முன் கலந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கமிக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகின்ற சிறப்பிக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞரைச் சேர்ந்த பட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடக்கிறது. மழை வேலை வர்றது தயாரா இருக்குது. இருந்தாலும் வருண பகவான் நமக்கு மழை வராம பார்த்துக்குவாரு. ஏன்னா கந்தர்வக்கோட்டை தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த தொகுதி. ஆக இந்த மாவட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூமி செல்வ செழிப்பா பசுமையா எங்கே பார்த்தாலும் விளை நிலங்களில கரும்பு மஞ்சள் வாழை செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து காவிரி குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்தேன். சுமார் முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த தினம் ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் உங்களை நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் ஆட்சியில் கொண்டாடும். இந்த விவசாயிகளுடைய விரோத அரசாக இருக்கின்ற திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாம் கொண்டு வந்த திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திட்டத்தினுடைய மதிப்பு 14,400 கோடி. 14,400 கோடி. அப்படியே அற்புதமான திட்டத்தை இந்த வறண்ட பூமியிலே வசிக்கின்ற அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு நிலையாக இந்த விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு, விவசாய தொழிலாளிகள் நிரந்தரமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அற்புதமான திட்டத்தை, காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு என்றால் இந்த பகுதியிலே பெயர் போன்றது. நம்முடைய இளஞ்சிங்க வீரர்கள் காலை அழைக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில பார்க்கின்ற பொழுது தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி.
அப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய வீர விளையாட்டு நம்முடைய வீரர்கள் காளைகளை அடைக்கின்ற அற்புதமான அந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் தான் கந்தர்வக்கோட்டை பகுதியில் தச்சங்குறிச்சியில நடைபெறுவது இந்த மண்ணிற்கு பெருமை. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்றாலே இந்த பகுதியில் அத்தனை பேரும் காங்கிற காட்சியா இருந்தது. அதே போல இந்த ஒரு கடுமையான வளர்ச்சியான பகுதி 8 ரெடி ஆழ்துளை கிணறுகள் போட்டாதான் தண்ணீர் கிடைக்கும். அப்படி இருக்கின்ற இந்த பகுதியில் நிலையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட சுமார் 2 கட்டமாக சுமார் 574 கோடி ரூபாயில திட்டத்தை தீட்டி நானே உங்களுடைய மாவட்ட அமைச்சரினுடைய அழைப்பை ஏற்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா போது இந்த மண்ணிற்கு வந்து அந்த கூட்டுக்குடி திட்டத்தை திறந்து வைத்து இன்றைக்கு இதனால் சுமார் 2306 கிராமங்கள் பயன்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தங்குதடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சரியாக இதில் கவனம் செலுத்தாத காரணத்தினால அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்குகின்ற குடிநீரில் கூட அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு இந்த மக்களுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்று என்னிடத்திலே புகார் வந்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தங்குதடை இல்லாம 2306 கிராமங்களுக்கும் தண்ணீர் நிறைவாக கிடைக்கும். அதிமுக அரசு உங்களுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். மக்களுக்கு முழுமையான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து திட்டத்தை துவக்கி வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, அவருடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அம்மா இருக்கின்ற போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி திறக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி கல்வி கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள். இரவுகள் வராமல் உழைக்கின்ற அந்த உழைப்பாளியுடைய குழந்தைகள் நன்றாக படித்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த பகுதிக்கு அரசு பாலிடெக்னிக் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மருதன்கோன் விடுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவி கூட இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை படித்து பட்டம் பெற்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக மக்களுக்கு என்னென்ன தேவை, மாணவர்களுக்கு என்னென்ன தேவை அதை குறிப்பறிந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு களஞ்சியங்களை, அறிவு பெட்டகங்களை இன்றைக்கு பட்ட படிப்பு மூலமாக கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பேருந்து நிலையம் தரம் உயர்த்தப்பட்டது, பேருந்து பணிமனை நிறைவேற்றம், கற்பங்குடி மற்றும் கந்தர்வேட்டில் குற்றவியல் மற்றும் உரிமை நீதிமன்றம் கொண்டாந்தோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டும். நான் வர்ற வழியில பார்த்தேன், எல்லா பகுதியில் இருந்தும் இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கிட்ட அத்தனை பகுதியில் இருந்தும் இந்த இங்கே வந்து குழுமி இன்றைக்கு இந்த பகுதியை குழுகின்ற அளவுக்கு காட்சி. இதையெல்லாம் பார்த்தும் திமுக கட்சிக்காரர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்,
எடப்பாடி பழனிசாமி போற பக்கம்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சர் பெருமக்களே, திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளே, இந்த கந்தரக்கோட்டை பகுதியில் வந்து பாருங்க. மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகுமா உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பு இருக்குது? ஆகவே இந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது கந்தரக்கோட்டை 2026 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை காட்டுகிறது. கொரோனா காலம் ஒரு கடுமையான நெருக்கடியான காலம். அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம். நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஓராண்டு கல்லூரிக்கு போல, பள்ளிக்கு போகல, மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு வீணா போய்விட்டது என்று கவலையோடு இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆல் பாஸ் போட்டோம்ல. அப்ப குறிப்பறிந்து செயல்படுகின்ற அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு என்ன செய்ய வேண்டும், மாணவ சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு இயக்கலாம். இப்போ ஷிப்ட், எந்த நேரத்திலையும் மின் மோட்டரை இயக்க முடியாது. மின்வெட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பகல்ல மின்சாரத்தை கொடுக்கறாங்க. ஆக ஷிப்ட் முறை இருக்கிறது. தள்ளாதப்பா, அப்படி இருங்க, நெருக்காது இருங்க. ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அந்த அடிப்படையில் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வேளாண் பணி சிறக்க செழிக்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு நீர் பாய்ச்ச தகுந்த நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு விவசாயிகளுக்கு தடையில்லா உரம் கிடைச்சது. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நல்ல விலை கிடைச்சது. திமுக ஆட்சியில் எல்லாமே போயிட்டு விவசாய தொழிலாளி, அந்த விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான பசு வீடுகள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் அருமையான வீடு, காங்கிரீட் வீடு. அவள் வீட்டு மனை இருந்தா அந்த ஏழைகளுக்கு அங்கே வீடு கட்டி கொடுப்போம். அப்படி வீட்டு மனை இல்லாத நபர்களுக்கு வீட்டு மனை அரசாங்கமே வாங்கி அவர்களுக்கு விலையில்லாம வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் கொடுப்போம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் காத்து நிக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சியில் தை பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த பொன்னான நாள்ல எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதே போல இனி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் 2026 ஆட்சி அமைந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் அற்புதமான நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வருடம் கொடுப்போம். ஏன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் அதிமுக ஆட்சியினுடைய லட்சியம். அது மட்டும் இல்ல, விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி விலை ஏற்றத்தை தடுக்க முடியாத அரசு தேவைங்களா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில்
பாத்தீங்கன்னா 525 அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. 525 அறிவிப்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அதுல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அப்ப ஏமாத்திட்டாங்கல்ல. அண்ணா திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லி எப்போ மக்கள்கிட்ட ஏமாற்றுறது கிடையாது. அது மட்டுமல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? அதோட நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் ரத்து பண்ணாங்களா? இது ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் கனவு. அதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தினம் 2818 பேர் 1 ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம இன்றைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றிக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த பகுதியில் முந்திரி அதிகமாக விளையுது. இந்த முந்திரி கொட்டையை நம்முடைய தொழிலாளிகள் கையில் உடைக்கிறாங்க. இதனால் முட்டி தேய்மானம் ஆகிறது. இந்த தொழிலாளர் நலன் கருதி அதிமுக ஆட்சி தொடர்பு இதற்கென்று ஒரு நவீன முறையில் மின்சாரத்தில் இயக்கக்கூடிய ஒரு கருவியை மானிய விலையில நம்முடைய பெண்களுக்கு வழங்கப்படும். நம் முந்திரி கொட்டை உடைக்கிற மிஷின் வாங்கி கொடுக்கப்படும். அதே போல இந்த தொகுதியில் கரும்பக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் இல்ல, அதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. ஒரு மருத்துவர் தான் நியமிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? அரசு மருத்துவமனையில் டாக்டரே இல்லாத ஒரு அவல ஆட்சி இந்த ஆட்சியில. அங்க அப்படியே டாக்டர் இருந்தாலும் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. இப்ப இந்த ஆட்சியில நிர்வாகமே ஒரு மோசமா ஆகிவிட்டது. அதே போல தீயணைப்பு நிலையம் இங்கிருந்து வேற பகுதி கொண்டு போறாங்க. இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்றத்தில் கரம்பக்குடி நகரத்தில் மைய பகுதியில் தீயணைப்பு நிலையம் ஏற்படுவதற்கு முயற்சி செஞ்சோம். அதை ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்யறாங்க. அது கண்டனத்துக்குரியது. மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படி மக்கள் ஆட்சி தேவையா? அதே போல தமிழகத்தை உலுக்கிய வேங்கை வயல் சம்பவம் மிக மோசமான சம்பவம். குடிநீர்ல மலத்தை கலக்கிறாங்க. இவ்வளவு மோசம். இதுவரைக்கும் அதற்கு நியாயம் கிடைக்கல. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்களை கூட முழுமையா கண்டுபிடிக்க முடியாத அவல ஆட்சி தேவையா? மழை வேற லேசா பெய்யுது. ஆக இன்றைய தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம்? ஏங்க இது நம்ம கட்சி தானே, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல? இவருக்கு என்னங்க கசக்குது? இவனை ஏன் எரிச்சல் பண்றாங்க? அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, பயம். 2026 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். உடனே திரு ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க. இப்ப நீ எந்த கட்சியோட போய் சேர்ந்திருந்த? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதா இல்லையா? வச்சாங்களா? அப்ப என்ன கட்சி அது? இப்போ மதவாத கட்சி, அப்போ நல்ல கட்சி. எவ்வளவு டிராமா பண்றாங்க பாருங்க. மக்களை திசை திருப்புவதற்காக ஏதோ பேசி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும். தனி பெரும் பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்ல,
இன்னொரு அமைச்சர் சொல்றார், அங்க வியாபார ஆகல, கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபார ஆகலின்னு. அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திரையப்படுது, அது மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி. உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரா சேருங்க சேருங்க என்று கெஞ்சுகின்ற கட்சி அல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா? திமுக கட்சியினால பிச்சை எடுக்கிறாங்க. அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது, அவருடைய தொண்டர் செல்வாக்கு இழந்து விட்டது. அங்கே உறுப்பினர் சேர்வதற்கு கூட யாரும் முன் வராத காரணத்தினால்தான் கதவை தட்டி தட்டி வீடு வீடா பிச்சை எடுப்பதை போல திமுகவிலே உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சிருவாங்க அழகா, மக்களை ஏமாற்றுவதற்காக. மக்களே உஷாரா இருங்க. யாராவது செல்போன் நம்பர் கேட்டா திமுக கொடுத்துடாதீங்க. அவன் ஏதாவது நேரத்தில் நீங்க போன் பண்ணுவாங்க, நீங்க ஏதாவது ஊர்ல இருப்பீங்க, அப்ப நான் வெளியூர்ல இருக்குன்னு சொன்னா வீட்டுல முந்தைய அடிச்சுட்டு போயிடுவான். எல்லாம் உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்களை ஓட்டு சேர்த்ததுக்காக வர்றாங்க. உங்க வீட்டுல என்னென்ன இருக்குது, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் செல்போன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி விளம்பரத்தாள் எடுத்துக்கிட்டு ஊடு ஊடா வர இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் இதை பயன்படுத்துறாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. அந்த 46 பிரச்சனையும் இந்த திமுக தீர்த்து வைக்குமா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் இந்த ஆட்சி இருக்குது. இந்த 8 மாசத்துல எப்படி இதெல்லாம் தீர்த்து வைப்பீங்க? அப்படின்னா இதுவரைக்கும் 4 ஆண்டு காலமா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? 46 பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இல்ல? ஏன் 4 வருஷம் தூக்கிட்டு இருந்தீங்க? உங்ககிட்ட தானே அரசாங்கம் இருக்குது. உங்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதுன்னு நீங்களே நோட்டீஸ்ல அடிச்சு கொடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 46 பிரச்சனை தீர்க்காத அரசாங்கம் தேவையா? இதே மாதிரிதான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துட்டு மக்களை எல்லாம் வர சொல்லி அமர வச்சு, அப்ப மக்கள்கிட்ட கேட்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைய உங்களுக்கு செய்ய இருக்குது, அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய குறைகள் எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? எதுக்கு இது இருக்குது? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைய மனுவா கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை இருக்குது நீங்களே கொடுக்குறீங்க? அப்படி எல்லாம் இந்த ஆட்சியில பிரச்சனை தீர்க்கவில்லை. ஏற்கனவே நீங்கள் வாங்கினது அத்தனையும் பொய், மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மனு வாங்கின நாடகத்தை திமுக தலைவர் அரங்கேற்றிருக்கிறார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. அதோட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை சும்மா 6000 கடை இருக்குது. இந்த 6000 கடையில அங்கங்க போய் யாராவது பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா விலை கொடுக்கணும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? யாருங்க? ஓ, செந்தில் பாலாஜி. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஆயத்திரத்துறை மந்திரியா இருந்தார். இந்த டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுத்து வாங்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை மூலமா. அப்படி இந்த 10 ரூபா வசூல் பண்றதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி வந்துட்டு இருக்குது. இந்த பாட்டில் 10 ரூபாய்க்கு அவள் அதிகமா வாங்குறதுல இருந்து 15 கோடி ஒரு நாளைக்கு வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி ஊழல் செய்கிற அரசாங்கம் தேவையா? மக்களை ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்ட அரசு நமக்கு தேவையா? எனக்கு எவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் அடுத்து வருகின்ற தேர்தலை பார்த்துக்கிறேங்கிறார். என்ன பார்த்துக்க போற? மூட்டை மூட்டையா பணம் வச்சுட்டு வெளியே கொண்டாந்து கொடுத்துருன்னு பாக்குறியா? அதுவும் மனசு வராது. கொள்ளையடிச்சு பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வராது திமுக காரர்.
ஏன்னா இந்த கட்சி பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் ஆரம்பிச்ச கட்சி. புரட்சி தலைவர் அம்மா இந்த மக்கள் தான் தன் உயிர் என்று தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த தலைவி. ஆக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும், தமிழகத்தில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்க அந்த கட்சி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியில திரு ஸ்டாலின் சேர்மனா இருக்காரு, குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டரா இருக்கிறாங்க. அப்படித்தானே இயங்கிட்டு இருக்குது. அது என்ன ஆட்சியை நடத்துறாங்க. திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி ஒருத்தர் வந்துட்டார். ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படிப்பட்ட அடிமை அமைச்சர் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படியாகுமா? சரி, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பாக்குறாங்க. விட முடியுமா? ஏன் இது குடும்ப சொத்தா? தமிழ்நாடு இவருடைய குடும்ப சொத்தா? ஆண்டாண்டு காலமா இவர்கள் தான் பதவியில் இருக்கணுமா? திமுக இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தால் பதவிக்கு வருவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா? சிந்திச்சு பாருங்க. ஏன் நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? ஏன் டாக்டர் விஜயபாஸ்கர் வரலாம், இங்க இருக்கிற அம்மா கூட வரலாம். ஏன் முதலமைச்சர் வந்தா தப்பா? இது ஜனநாயக நாடுங்க, யாரு வேணாலும் வரலாம். என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்கு தமிழ்நாடு. தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வந்தா கந்தரவக்கோட்டையும் பட்டா போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க, இங்கேயும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக காரனுக்கு நகர பகுதியில் எங்காச்சும் விலை மதிக்க முடியாத இடம் இருந்தா அங்க பட்டா போட்டுருவாங்க. ஆகவே வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, விலைவாசி குறைய ஒரு அற்புதமான ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி என்ற நேரத்தில் தெரிவித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தப்பட்டால் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை. நன்றி, வணக்கம். மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.